அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நான் உங்கள் இலவசன் பேசுகிறேன் தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனல்லேருந்து. நீங்கள் இது வரைக்கும் பங்குச்சந்தையில் ட்ரேடிங் பண்ணுறதுக்காகவோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகவோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன், ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்டுன்னு. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம சேனல் பார்லேயே நான் மேலே கொடுத்துருக்கேன் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்னு. ஸோ அந்த லிங்க்கையும் நீங்கள் கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் நம்ம இப்போ ஜெரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதில் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நமக்கு மொபைல் ஆப் இருக்குது, அதாவது ஜெரோதா கைட் ஆப் இருக்குது, டெஸ்க்டாப்லேயும் அது மாதிரி ஏதாவது ஆப் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் எல்லாத்தையும் நிறைய பேர் தெரியும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஜெரோதாவில் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்க்டாப்பில் ஆன்லைன்லேயே ட்ரேடிங் பண்ணிக்கலாம். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஜெரோதா பை சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம அந்த சாஃப்ட்வேர் மூலிமாவும் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி சாஃப்ட்வேர் மூலிமா அவங்க பண்ணுறது தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அது ஜெரோதா பை சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள், அப்போ தான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது புரியும் உங்களுக்கு. முதல்ல நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஜெரோதா சப்போர்ட்னு டைப் பண்ணுங்கள். இப்போ தான் ஜெரோதா சப்போர்ட்னு ஓப்பன் ஆகிடுச்சு. ஜெரோதா சப்போர்ட் போர்ட்டல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஓப்பன் பண்ண பிறகு பாருங்களேன், ஜெரோதா போர்ட்டலில் கீழே வந்தீங்கன்னா ட்ரேடிங் அண்ட் மார்க்கெட்ஸ்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பிஐ அண்ட் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பிஐ அண்ட் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் கீழே வேர் கேன் ஐ டவுன்லோடு பிஐ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஜெரோதா பை அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த ஹியரை கிளிக் பண்ணால் நம்ம டவுன்லோட் ஆகும், அப்படியே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது லேட்டஸ்ட் வெர்ஷன் பையில், ஜெரோதா பையோட சாஃப்ட்வேரில் இது லேட்டஸ்ட் வெர்ஷனு. ஸோ நீங்கள் வேறு வகையிலையும் நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணலாம். நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது ஜெரோதாவிலேயே. பட் இருந்தாலும் இந்த ஜெரோதா சப்போர்ட் போர்ட்டல் மூலிமா நீங்கள் வரும்பொழுது இது உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ண வெர்ஷன் கிடைக்கும். சரிங்களா? அதனால தான் நான் இந்த மாதிரி இந்த ஐடியாவை சொல்லி தரேன் உங்களுக்கு. ஸோ இப்போ ஹியருங்கிற அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் சேவ்னு கேட்கும். நீங்கள் தேவைப்பட்டால் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ தான் நான் சேவஸ் கொடுக்குறேன். சேவஸ் கொடுத்து டெஸ்க்டாப்லேயே நான் சேவ் பண்ணுறேன் இந்த சாஃப்ட்வேரை. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப் ஃபைலாக தான் சேவ் ஆகும். நான் டெஸ்க்டாப்லேயே அந்த ஜிப் ஃபைலை சேவ் பண்ணுறேன். இது பார்த்தா மொத்தம் 10 MB தான் இதோடைய. இது அதிகமாகவும் இடம் பிடிக்காது லேப்டாப்பில். இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பிஐ ஜெரோதான்னு இருக்குது பாருங்கள். இது ஒரு ஜிப் ஃபைலாக ஓப்பன் ஆகிருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதை கிளிக் பண்ண பிறகு பாருங்களேன், இந்த 3 ஃபைல் ஓப்பன் ஆகும். பிஐ செட்டப், இன்ஸ்டாலேஷன் அண்டு ரிலீஸ் நோட்னு. நீங்கள் இந்த பிஐ செட்டப் ஓப்பன் பண்ணிக்கங்க டபுள் கிளிக் பண்ணி. இப்போ தான் வெல்கம் டு த பை செட்டப் விசார்ட்னு கேட்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நீங்கள் மேக்ஸிமம் எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துட்டே வாங்க. இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் ஒரு 2 or 3 minutes எடுக்கும் இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு, இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்னு வந்துருச்சு. ஸோ இப்போ க்ளோஸ் பட்டன் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த பை சாஃப்ட்வேர் நம்ம லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் டெஸ்க்டாப்லேயும் இதை பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம எப்படி கைட் ஆப்பில் மொபைலில் யூஸ் பண்ணும்போது எப்படி நம்ம யூசர் நேம், பாஸ்வேர்டு, கிளைண்ட் ஐடி, பாஸ்வேர்டு, பின் நம்பர்லாம் கொடுத்து ஓப்பன் பண்ணணுமோ அதே மாதிரி தான் இதை ஓப்பன் பண்ணணும். இப்போ நம்ம ஜஸ்ட் பை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த கிளைண்ட் கோடெலாம் கேட்கும். இப்போ பாருங்கள், கிளைண்ட் கோடு எனக்கு இருக்குது. இப்போ பாஸ்வேர்டு கொடுங்க. பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் கொடுத்துருங்க. இப்போ பின் நம்பர் கேட்கும். பின் நம்பர் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தது பாருங்கள், பை சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டு கனெக்ஷனில் இருக்கணும். அப்போ தான் இது நீங்கள் பை அண்ட் செல்லாம் பண்ண முடியும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கனெக்டட்னு இருக்குது பாருங்கள். ஸோ நெட்டு நம்ம கனெக்ஷனில் இருக்குது. நான் இப்போ வைஃபை நான் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கனெக்டடில் காட்டுது. ஸோ இதுதான் Zerodha Piயோட பிளாட்ஃபார்ம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை பற்றி நான் விரிவாக ஒரு வீடியோ போடலாம்னு இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ இதை பற்றி இந்த Zerodha Piயை எப்படி சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறது, எப்படி பை பண்ணுறது, எப்படி செல் பண்ணுறது, இதில் உள்ள என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி பை பண்ணுறது, எப்படி செல் பண்ணுறது எல்லா டெமோவும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதை பற்றிலாம் காட்டுறேன். ஜஸ்ட் இப்போ சின்னதாக உங்களுக்கு எப்படி இந்த ஸ்டாக்ஸ் எப்படி வாட்ச் லிஸ்ட்டில் எப்படி கொண்டு வரதை மட்டும் நம்ம இந்த சாஃப்ட்வேரில் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது விண்டோ ஃப்ரீயாக தான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா CDS, MCX, BSC, NSC இருக்கும். ஜஸ்ட் நம்ம NSC கிளிக் பண்ணுறேன். NSC கிளிக் பண்ணிட்டு நார்மல் இப்போ ஈக்விட்டி இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர், ஏதாவது ஒரு ஸ்டாக் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் வச்சுங்களேன். இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாக் இப்போ பாருங்கள், பயோகான் நான் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் பயோகான் ஸ்டாக் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆடுன்னு இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள், பயோகான் ஈக்விட்டின்னு இருக்கும். இது ஆடுன்னு இருக்கும். ஆடு நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பயோகான் இது வந்துடுச்சு உள்ள. ஸோ இப்போ எப்படி நீங்கள் ஜஸ்ட்டு பை பண்ணுறது அப்படின்னா, இது அப்படியே அந்த பயோகானை கிளிக் பண்ணி இங்கே ஆர்டர்ஸில் போய்ட்டு நீங்கள் பை ஆர்டர், செல் ஆர்டர் போட்டுக்கலாம். அப்படிலாம் அந்த பயோகானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பை ஆர்டர், செல் ஆர்டர், ப்ராக்கெட் ஆர்டர், கவர் ஆர்டர் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கும். நம்ம கைட்டில் டெஸ்க்டாப்பில் பண்ணுறதை விட இந்த சாஃப்ட்வேரில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பை ஆர்டர் இப்போ பை பண்ணிங்கன்னா ஷார்ட்கட்டில் F1 கிளிக் பண்ணாலும் பை ஆயிரும். ஸோ அதுவும் கொடுத்துருப்பாங்க. இப்போ தான் பை ஆர்டர், எக்ஸ்சேஞ்ச், NSCல, BSCல பை பண்ண போகிறோமா, ஈக்விட்டி, சிம்பிள், CNCயா, MIS கேட்கும். நம்ம இன்ட்ராடே பண்ண மாதிரி இருந்தால் MIS கிளிக் பண்ணிட்டு லிமிட் ஆர்டரா, மார்க்கெட் ஆர்டரா, ஸ்டாப் லாஸ் கேட்கும். நம்ம மார்க்கெட்டில் போட்டு குவான்டிட்டி 1 2 ப்ரைஸு, ஸோ எல்லாமே இருக்கும். சப்மிட் கொடுத்தோம்னா நமக்கு ஆர்டர் பை ஆயிரும். ஸோ இது மாதிரி தான் பார்க்கணும். இதில் பார்த்தா இன்னும் சார்ட்லாம் இருக்குது. எப்படி சார்ட்லாம் இதில் பார்க்குறது, சார்ட் நம்ம கைட்டில் டெஸ்க்டாப்பில் பார்க்குறத விட சார்ட்டில் 3 மினிட்ஸு, 1 மினிட்ஸு, 5 மினிட்ஸ், 4 மினிட்ஸ் இந்த மாதிரி சார்ட்லாம் நம்ம இந்த சாஃப்ட்வேர் மூலிமா இந்த பை வெர்ஷனில் பார்த்துக்க முடியும். ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த Zerodha பிளாட்ஃபார்ம் பண்ணுறதை விட இதில் தான் நிறைய பேர் ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது இதிலே அவங்க பழகியிருப்பாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குதுன்னு நினைப்பாங்க. சார்ட்டும் சரி, இதில் ரொம்ப அவங்க ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சார்ட் இருக்குது பாருங்கள். கிரியேட் நியூ சார்ட், கிரியேட் அலர்ட் கிரியேட் பண்ணலாம் நீங்கள். ஸோ ஆர்டர் புக், ட்ரேட் புக்கு, அட்மின் பொசிஷன், ஸோ கேஷ் பொசிஷன், இது மாதிரி ஸ்டாக் ஹோல்டிங், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் உங்களுக்கு நான் வீடியோ போடணுமா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லை, நெஸ்ட்டுன்னு ஒரு சாஃப்ட்வேர் வேறு இருக்குது. இதை பற்றிலாம் நான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் Zerodha ஃபஸ்ட்டு டீமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. அப்போ தான் நான் என்னென்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போ Zerodha நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி வரக்கூடிய நாட்கள் நம்ம பார்க்கலாம்.
சரிங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொன்ன நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.